الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن مثل عيسى عند الله كمثل آدم خلقه من تراب ثم قال له كن فيكون الحق من ربك فلا تكن من الممترين. சூரத் ஆல இம்ரான் 59வது வசனம். இந்த வசனத்தினுடைய தமிழாக்கம், தமிழ் தர்ஜுமா. அல்லாஹ்விடம் நிச்சயமாக ஈசாவுக்கு உதாரணமாகிறது ஆதமுடைய உதாரணத்தை போன்றதாகும். அவன் வடிவத்தை மண்ணிலிருந்து அவன் படைத்து பின் அதனை நோக்கி குன் நீ ஆகுக என்று கூறினான். உடனே அது மனிதனாக ஆகிவிட்டது. இது உன்னுடைய இறைவனிடத்திலிருந்து வந்துள்ள உண்மையாகும். ஆகவே சந்தேகிப்பவர்களில் உள்ளவராக நீர் ஆகிவிட வேண்டாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் கிட்டத்தட்ட 25 விஷயங்கள்ல ஒரே மாதிரியான ஒற்றுமை இருக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க படைக்கின்ற அந்த விஷயமா இருக்கட்டும், படைக்கிறத 2 பேரையுமே அல்லாஹ்தால குன் என்கின்ற வார்த்தையினால் படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் குன் என்கின்ற வார்த்தையினால், அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் எந்தவித தந்தையினுடைய அந்த தொடர்பும் இல்லாமல் அல்லாஹ்தாலா குன் என்கின்ற வார்த்தையை சொன்னவுடன் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வயிற்றில் ஈசா நபி அவர்கள் குழந்தையாக உருவெடுத்தார்கள். அதே போன்று 2 பேருமே நபி தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபி. அதே மாதிரி சூரத், அதாவது உருவம்னு பார்த்தோன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள மாதிரியே நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருப்பாங்களாம். அதே போன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பூமிக்கு இறக்கப்பட்டார்கள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கியாமத் நாளப்ப பூமியில இறக்கப்படுவார்கள். இப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 25 விஷயங்கள் ஒரே போன்றதாக அமைகின்றது என்பதாக தஃசீர்களில் பார்க்க முடிகிறது. நாளைக்கு மறுமையில 2 பேரும் விவாதம் செய்வாங்க, ஆதம் நபியும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும். ஈசா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து கேட்பாங்களா, உங்களால தானே எல்லாருமே பூமிக்கு போனோம், நீங்க ஒழுங்கா இருந்திருந்தீங்கன்னா, கட்டுக்கோப்பா இருந்திருந்தீங்கன்னா நம்ம எல்லாருமே சொர்க்கத்திலே இருந்திருக்கலாமே. சைத்தானுடைய தூண்டுதல்னால இப்படி நீங்க செஞ்சு தப்புனால எல்லாருமே பூமிக்கு இறங்கி பூமியில வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அவர்கள் செய்த விஷயங்களை எல்லாம் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க திருப்பி பதில் சொல்லுவாங்க, நானாவது பூமிக்கு இறக்குறதுக்கு காரணமாக இருந்தா, ஆனால் உங்களை ஒரு கூட்டம் என்ன செய்யுது, கடவுளாக்கி வணங்கிட்டு இருக்கிறாங்களே, அதுக்கும் நீங்க தானே காரணம். உங்களை ஒரு கூட்டம் நீங்க சென்றதுக்கு பின்னால், வானத்துக்கு உயர்த்தப்பட்டதற்கு பின்னால் உங்களே கடவுளாக்கி வணங்கிக்கிட்டு இருக்காங்களே, அதுக்கு அல்லாஹ் என்ன பதில் சொல்ல போறீங்க என்பதாக 2 நபிமார்களும் விவாதம் செய்வார்கள், சண்டைத்துக் கொள்வார்கள் என்கின்ற விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்வார்கள். நஜ்ரான் என்கின்ற தேசத்திலிருந்து ஒரு கூட்டம், கிட்டத்தட்ட 24 நபர்களை கொண்ட ஒரு கூட்டம், 4 தலைவர்களுடன் அந்த கூட்டத்தினுடைய தலைவர்கள் 4 பேரோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகிறார்கள். வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு சில கேள்விகளை கேட்கிறார்கள். அல்லாஹ்னா யார், மூசா அலைஹிஸ்ஸலாம் யார், ஃபிரௌனுடைய வரலாறு, பனி இஸ்ரவேலர்களுடைய விஷயம், இது போன்ற ஒரு சில கேள்விகளை அந்த நஜ்ரான் தேசத்து மக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டபொழுது எல்லா கேள்விக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியா பதில் சொல்லிட்டே வராங்க. பதில் சொல்லிட்டே வருகின்ற அந்த சமயத்துல அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கேட்கிறாங்க, ஈசா நபியினுடைய விஷயத்துல நீங்க என்ன சொல்றீங்க? நபியை பார்த்து கேட்கிறாங்க, ஈசா அவருடைய விஷயத்தில் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்துடைய தலைவர் கேட்கிறாரு. அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹு வ ரசூலுஹு, அவர் யாருன்னா
அல்லாஹ்வினுடைய அடியான், மேலும் அல்லாஹ்வுடைய தூதர். உடனே அந்த கூட்டத்து வாசிகள் எல்லாம் அப்படி இல்லை, நீங்கள் போய் சொல்றீங்க, 3 தலைவர்கள் இருந்துச்சு, 3 விதமா சொன்னாங்க. ஹுவ அல்லாஹ், ஈசா நபி அல்லான்னு ஒருத்தன் சொன்னான், அந்த தலைவரில் ஒரு ஆள். 2வது தலைவர் இருந்துச்சு சொன்னா ஹுவ இப்னுல்லா, அவர் வந்து அல்லாஹ்வுடைய மகன் 2வது இருந்துச்சு ஒருத்தர் சொன்னான். 3வது ஒருத்தர் இருந்துச்சு சொல்றான் ஹுவ சாலிஸ் தலாசா, ஒரு 3 கடவுள்கள் இருக்கிறாங்க, அதுல 3வது கடவுள் தான் அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அதை அப்படியே பேசிட்டே இருக்கும் பொழுது அந்த கூட்டத்தில் இருக்க ஆளுநர் பேசி கேட்குறேன், இந்த மாதிரி அரைக்க வசரன் கலக்கவும் வைரி அப்படின்னு. இந்த கூட்டத்தில் இருந்த ஒரு மனுஷன் வச்சு கேட்குறான், இந்த மாதிரி அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டது போன்று தந்தை இல்லாமல் படைக்கப்பட்ட ஒரு மனிதரை உங்களால் காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு ஆள் இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேள்வி கேட்க அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தான். இன்ன மசல் ஈசா எங்கள் ஆய் மனசை ஆடும். அவங்க கேள்வி கேட்குறாங்களா இல்லையா, அவங்களுடைய பதில் என்னன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்றுதான் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கலகவன் துராபின், அவர்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மண்ணிலிருந்து படைத்தான். சும்மா காலளவு குன் ஃபயகூன், பிறகு ஆகுக குன் என்கின்ற ஒரு வார்த்தையை சொன்னால் அவர் படைப்பினமாக ஒரு இடத்தில் நின்றார். இன்னொன்று என்னன்னு சொன்னால், 2 பேருக்கும் உண்டான விஷயம் என்னன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க படைக்கப்பட்ட உடனே சொன்ன வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க படைக்கப்பட்ட வரலாறுகளை நாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சொன்னோம், அல்லாஹ் தஆலா மண்ணுடைய அந்த உருவத்தில் ரூஹை இறக்குகின்ற பொழுது அந்த ரூஹ் அப்படியே தலைக்கு வருகின்ற பொழுது பார்த்தார்கள். அதற்கு பின்னால் மூக்கிற்கு வந்த பொழுது தும்மல் வந்துச்சு, தும்மினார்கள். அதற்கு பின்னால் அந்த ரூஹ் வாய்க்கு இறங்கிய பொழுது அல்ஹம்துலில்லாஹ் என்கிற வார்த்தையை சொன்னார்கள். 2 நபர்களுமே படைக்கப்பட்டவுடன் பேசப்பட்ட வார்த்தை. அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரூஹ் ஊதியதற்கு பின்னால் சொன்ன முதல் வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையாக பிறந்ததற்கு பின்னால் சொன்ன முதல் வார்த்தை இன்னி அப்துல்லா. 2 படைப்பினங்களும் படைக்கப்பட்ட உடனேயே அல்லாஹ் தஆலாவை குறித்து அல்லாஹ் தஆலாவை புகழ்வதும் அல்லாஹ் தஆலாவினுடைய பெயரை உச்சரிக்கக்கூடிய ஒரு படைப்பாக 2 படைப்புகள் இருந்துச்சு. அப்போ அந்த நஜரான் தேசத்து வாசிகள், அந்த நஜரான் ஊர் மக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கொடுத்ததுக்கு அப்படின்னா அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு முன்னாடியே நாங்கள் இஸ்லாத்தில் முஸ்லீமாக தான் இருக்கிறோம் அப்படின்னாங்க. அதாவது ஈசா நபி குறித்த விஷயத்தை அவரும் அல்லாஹ்வுடைய படைப்பு, அவர் அல்லாஹ் கிடையாது, அல்லாஹ்வுடைய மகனும் கிடையாது, அவர் இறைவனும் கிடையாது என்கிற பதிலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த உடனே அந்த நஜரான் தேசத்து மக்கள் எல்லாம் சொன்னாங்க, உங்களுக்கு முன்னாடியே நாங்கள் இஸ்லாத்தில் தான் இருக்கிறோம், நாங்கள் முஸ்லீமாக தான் இருக்கிறோம்னாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் கண்டிப்பாக இது மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ விஷயங்கள் வந்தாலும் நீங்கள் இஸ்லாத்துக்களை நுழைய மாட்டீர்கள். 3 விஷயங்கள் உங்களை இஸ்லாத்தை விட்டு தடுக்கிறது. 3 விஷயங்கள் உங்களை இஸ்லாத்தை விட்டு தடுக்கிறது. முதல் விஷயம் என்ன சொன்னா, நீங்க சொல்றீங்க இத்தஹதல்லாஹு வலதா, அல்லாஹ் தஆலாவிற்கு குழந்தை இருக்குன்னு நீங்க சொல்றீங்க, அதனால நீங்க இஸ்லாத்துக்குள்ள வர முடியாது. 2 அகல்துமுல் ஹனாசீர, நீங்கள் பன்றி இறைச்சிகளை அதிகமாக சாப்பிடுவீங்க. இன்னைக்கு அதிகமாக உலகத்தில் சாப்பிடக்கூடியவங்க யாருன்னா அவங்க தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு அறிவித்து கொடுத்தாரு, நீங்க அதிகமாக அந்த ஹிஞ்சியினுடைய இறைச்சியை நீங்கள் அதிகமாக சாப்பிட்றதுனால உங்களால் உண்மையை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்திற்குள்ளே வர முடியாது. வசதத்துமோ சலாலீதா, சிறுவைகளுக்கு நீங்கள் சஜிதா செய்கின்ற காரணத்தினாலும் உங்களால் இஸ்லாத்திற்குள்ளே வர முடியாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நஜரான் தேசத்து மக்களுக்கு இந்த 3 விஷயங்களை சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹ் தஆலா குழந்தை இருக்குன்னு சொல்றீங்க, நீங்க தான் உலகத்திலே அதிகமாக சாப்பிடுறீங்க. இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல அதிகமாக அதனுடைய இறைச்சியை சாப்பிடக்கூடியவர்கள் யாருன்னு சொன்னால் அவங்க தான். அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலுவைகளுக்கு அதிகமாக நீங்கள் சிஜ்தா செய்கின்ற காரணத்தினால் உங்களால் உண்மையை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்திற்கு நீங்கள் நுழைய முடியாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விளக்கம் கொடுத்து அனுப்பி வைக்கிறார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் இது போன்ற ஆயத்துகளின் பின்னணியில் இருக்கின்ற வரலாற்று பாடங்களையும் படிப்பினைகளையும் தெரிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் உதவி புரிவானாக. ஆகிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வல் கரீம், சுப்ஹானல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு
صلى الله على محمد يا رب صل عليه وسلم